ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டிஎம் டிசைன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, ஸோ ரொம்ப முக்கியமான கமாண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து லைன். சரிங்களா? லைன் கமாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லைன் வரைகிறதுக்கு முன்னாடி லைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். லைன்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு இதுக்கு இப்போ இங்கே இருக்கு இல்லையா, லைன்றது நம்ம இங்கே ட்ரா டூல்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து லைன் ஒரு கமாண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா லைன் எல் இருக்கணும். நம்ம எல் கொடுத்துட்டு ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ன்றது வரும். சரிங்களா? லைன் பேசிபி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ கேன் கிளிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இதோட லென்த் எவ்வளோ வேணும்னா நமக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 mm. சரிங்களா? மேலே வந்து ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 mm. ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு 100 அண்ட் கீழே வந்துட்டு இது ஒரு 50 என்ட்ரு கொடுத்துக்காங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் நான் பெருசு பண்ணுறேன் பாரு. அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வச்சுட்டு முன்னாடி மவுஸோட ஸ்குவாரல் பார் முன்னாடி தள்ளிங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லைனா இந்த டிராயிங்ஸ் இப்படி பிடிச்சி அழுத்தி இப்படி ரைட் கிளிக் இது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேனுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இப்படி தள்ளி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஸோ அதர்வைஸ் ஜூம் பண்ணால் ஜெட் கொடுத்துட்டுங்க. என்டர் கொடுத்தாச்சு. அடுத்த ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இங்கே ஒரு கிளிக்கு அப்படியே கிராஸாக வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஜூம் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் நான் சொல்கிறது லைன். ஸோ லைனோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். லைன்ன்றது ஒன்றுமே கிடையாது, சீரியஸ் செக்மெண்ட். ஸோ இப்போ லைன் தான் ஸ்பெசிஃபிக் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூ கேன் கிளிக் எனி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணேன். சீரியஸ் செக்மெண்ட் இது மாதிரி தொடர்ச்சியாக என்ன பண்ணலாம், வரைஞ்சிக்கிட்டே போகலாம். இது மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் டைமென்ஷன் எதுவுமே கொடுக்காம வரைஞ்சிக்கிட்டே போகலாம். இல்லை டைமென்ஷனே நீங்கள் கொடுத்தாலும் சரி. இப்போ பாரு, இது வரைக்கும் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு டைமென்ஷன் இந்த சைடு வேணும். இந்த சைடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50. இது மாதிரி வேல்யூஸ் நீங்கள் கொடுத்தும் போகலாம். மேலே வந்துட்டு ஒரு 50. சரிங்களா? அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். இங்கே ஒரு 50. ஸோ ஓகே. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொடுங்க. மேலே உங்களுக்கு பாயிண்டில் கிராஸ் ஆகும். சரிங்களா? இன்னும் ஒரு 5. ஸோ இதில் கவர் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி என்டர். ஓகே. இப்போ மூவ் பண்ணோன்னா இதான் வந்து லைன். ஸோ இப்போ லைன் கொடுத்தாச்சு. இதில் ஒரு டைமென்ஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைமென்ஷன் பார்க்குறது வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஸோ இந்த கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். டி என்டர். டி கொடுத்து என்ட்ரு கொடுத்தாச்சு. என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு என்ன கேட்குது, இங்கே ஒரு டைமென்ஷன் ஸ்டைல் அப்படின்றது ஒரு டாஸ்க் பார் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு என்ன பண்ணுங்க, மாடிஃபை போகிறீங்க. மாடிஃபை போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீசிஷன் வந்து 0 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ப்ரீசிஷன் வந்து 0 டிஜிட். ப்ரீமியர் யூனிவர்ஸில் ப்ரீசிஷன் மட்டும் 0 டிஜிட் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் டெக்ஸ்டோட சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 5 mm வரும். ஸோ அதே மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோ சைஸ் இது வந்துட்டு எனக்கு இது ஒரு 4 mm வேணும். புரியுதுங்களா? இப்போ கொடுத்தோன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். பக்கத்துலேயே அந்த பிளாக் கலரில் விண்டோவில் உங்களுக்கு எந்த மாதிரி மாறி இருக்குன்னு அப்படி காமிக்கும். சரியா? இது மட்டும் பாருங்கள். மற்ற ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர்ஸ். ஓகே. ஸோ ஓகே கொடுத்துருங்க. வெளியே வரும்போது செட் கரண்ட் வந்து 2 or more டைம் நல்லா கிளிக் பண்ணிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணோம், நம்ம டைமென்ஷன் அதாவது லைன் என்னன்னு சொல்லிட்டோம். டைமென்ஷன் ஸ்டைலில் போயிட்டு எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் டைமென்ஷன் எடுக்கிறேன். டைமென்ஷன் எடுக்கிறது இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ன்றது இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இந்த லைன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு டைமென்ஷன் வந்துடும். சரிங்களா? இது டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த லைன் கிளிக் பண்ணோம் அப்படியே டைமென்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே லீனியர் அலைன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. லீனியர்னா அதே மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல் தான். லைன் வந்து டைமென்ஷன் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து 2 பாயிண்ட் கிளிக் பண்ணோம் பாரு. இங்கே ஒரு பாயிண்ட், இந்த என் பாயிண்ட் கிளிக் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த லைனோட என் பாயிண்ட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே சைடில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்ன்றதை இங்கே ஷோ ஆகும். புரியுதுங்களா? ஓகே, டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளாஸில் லைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி டைமென்ஷன் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, இப்போ டைமென்ஷனை வந்து லீனியர் டைமென்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றதை மட்டும் ஸோ இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். வி வில் மீட் next time.